Assalamualaikum. Hello everyone. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கமா ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. கிராஸ்ன்றது இந்த இன்ட்டு சிம்பிள் தான் வந்து நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இந்த மூணு சம் நம்பர் கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏல வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. பியில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1, -4. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ எழுதிட்டு கிராஸ் போட்டு பியோட வேல்யூ எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்னு நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏவோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட் பியோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதுவோம். கம்மாவில் எழுதணும். ஏவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வச்சு ஃபர்ஸ்ட் பியோட எல்லா வேல்யூலையும் கம்மா போட்டு எழுத போகிறோம். ஓகேவா. 2, -4. தென் ஏவோட செகண்ட் வேல்யூ எடுப்போம். பியில் வந்து 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ 2 வேல்யூவையும் கம்மா போட்டு எழுதியாச்சு. தென் செகண்ட் -2. -2 வச்சு செகண்ட் வேல்யூ -2, -1, -2, -4. தென் ஏவோட தேர்ட் வேல்யூ எடுப்போம். ஏவோட தேர்ட் வேல்யூ என்ன, 3, 1, 3, -4. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பியோட வேல்யூ. அதாவது ஏவோட ஒவ்வொரு வேல்யூவும் வச்சு பியோட ஒவ்வொரு வேல்யூவோடையும் கம்மா போட்டு எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் ஏனா என்ன, ரெண்டுமே ஏவோட வேல்யூ தான் போடணும். ஸோ 2, -2, 3. கிராஸ் அதே தான், 2, -2, 3. இப்போ நம்ம இது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எழுதிக்குவோம் 2. அதை வந்து பியோட வேல்யூவோட கம்மா போட்டு எழுதணும். ஸோ 2, 2. தென் ஏவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, பிஓ இது செகண்ட் இதோட வந்து -2. ஸோ -2. தென் அகைன் 2, லாஸ்ட் ஒன் 3. அதே மாதிரி -2 வச்சு ஒவ்வொரு வேல்யூவோடையும் எழுதணும். -2, 2, -2, -2, -2, 3. தென் லாஸ்ட் 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ. தென் ஃபைனல் ஒன் பி கிராஸ் ஏ. பியோட வேல்யூ என்ன, 1, -4. கிராஸ் ஏவோட வேல்யூ 2, -2, 3. இதை எப்படி எழுதணும், அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 1, தென் 2. அதே மாதிரி 1, -2. அதே மாதிரி 1, 3. தென் -4, 2, -4, -2, -4, 3. அவ்வளோதான். இதுதான் பி கிராஸ் ஏவோட வேல்யூ. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேம்னா அதோட வேல்யூ என்ன, பி, கியூ தான் ரெண்டோட வேல்யூமே. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னு பண்ணும்போது பி, கியூ தான் வரும். பி, கியூ தான் வரும். பி, கியூ கிராஸ் பி, கியூ அப்படின்னு தான் வரும். அதே இது ஏ கிராஸ் ஏ பண்ணும் போதும் பி, கியூ, ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே வேல்யூ அப்படிங்கும் போது நமக்கு சேம் வேல்யூ தான் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனாட்டி அது ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ ஏ கிராஸ் பி பார்ப்போமா. ஏ கிராஸ் பினா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவும் நெக்ஸ்ட் பியோட வேல்யூ. அதே மாதிரி ஏவோட வேல்யூ செகண்டில் இருக்கிற பியோட வேல்யூ. கியூ, பி, கியூ, கியூ. ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. ஸோ இது ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ. கிட்டத்தட்ட நமக்கு வேல்யூவுமே சேமாக தான் இருக்கும் ஆன்சர். பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட். அப்போ பி, 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 கியூ. தென் நெக்ஸ்ட் கியூ, பி, கியூ, கியூ. இதுதான் பி கிராஸ் ஏவோட வேல்யூ.
இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ என்ன ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஏவோட வேல்யூ m, nன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் என்ன? நல் சிம்பிள். நல்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ a கிராஸ் b அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து m, nன்ற வேல்யூவை நல் வேல்யூவோட நம்ம ஒன்றா போடும் போது ஒன்றும் வராது. ஸோ வந்து அதோட ஆன்சர் என்ன? நல். ஓகேவா? தென் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏன்னா m, n. ஏ அதே அகைன் ஏ போடணும். m, n. அப்போ இதுக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து அது என்னன்னா m, n அப்புறம் n, m, n. இதுதான் a கிராஸ் ஏவோட வேல்யூ. அப்புறம் வந்து நம்ம b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். b யோட வேல்யூ என்ன? நல் வேல்யூ. a வோட வேல்யூ m, n. ஸோ நம்ம அதே தான் நல் வேல்யூவோட எந்த வேல்யூவை வந்து நம்ம சேர்த்து எழுதுறதுனாலும் அதோட வேல்யூ வந்து நல். அவ்வளோதான்.